அட வள்ளி, நைட் டைம்ல இங்க எதுக்கு வந்து உக்காந்துட்டு இருக்க? இந்த மரத்துக்கடியில ரொம்ப நேரம் உக்காந்துட்டு இருக்காத. இந்த மரத்துக்கு மேல பேய் பிசாசுங்க எல்லாம் இருக்குன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. அட போக்கா, பேயாவது பிசாசாவது. என் மாமியாரை விட பெரிய பிசாசு இந்த உலகத்துல இருக்குமா என்ன? அப்போ உன் மாமியார் கிட்ட சண்டை போட்டுட்டு வந்து உக்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லு. ஆமா, வேற என்ன? நான் டெய்லி பார்க்குற சீரியலை பார்க்க விடாம அவங்க கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. அதான்க்கா, கிரிக்கெட் மேட்ச் வேணா கூட ஃபோனில் கூட பார்த்துக்கலாம். ஆனால் சீரியல் அப்படி பார்க்க முடியுமா? இதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம என்கிட்ட சண்டை போட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. அதான் நான் வெளியே வந்து இங்கே உக்காந்துட்டு இருக்கேன். அட, இவ்வளோ தானே மேட்டரு. சரி விடு, சீரியலை நாளைக்கு பார்த்துக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் போய் இன்னைக்கு பன் பரோட்டா சாப்பிடலாம் வா. பன் பரோட்டாவா? அது எங்க இங்கே விற்கிது? பன் பரோட்டா சாப்பிடணும்னா டவுனுக்கு தானே போகணும். இங்கே புதுசாக பன் பரோட்டா கடை போட்டிருக்காங்களாம். இனிமே நம்ம பன் பரோட்டா சாப்பிட்றதுக்கு டவுனுக்கெல்லாம் போக வேணாம். நான் தனியாக போகணுமேன்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ மாமியார் கிட்ட சண்டை போட்டுட்டு இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்க. வா, நம்ம ரெண்டு பேரும் போய் நல்லா பன் பரோட்டா சாப்பிட்டுட்டு வரலாம். அக்கா, என்கிட்ட காசெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் எப்படி வர்றது? அட, காசு என்கிட்ட நிறையவே இருக்கு. நீ வா, நம்ம ரெண்டு பேரும் போய் நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம். சரி வாங்கக்கா. என்னக்கா, இந்த கடையில் இவ்வளோ கூட்டம் இருக்கு. இது வாங்கி சாப்பிட்றதுக்குள்ள நைட் ஆகிடும் போல இருக்கு. வாக்கா, நம்ம இன்னொரு நாள் வாங்கி சாப்பிடலாம். அட, நீ இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். இதை பாத்தியா எப்படி கூட்டத்தில் நுழைஞ்சு வாங்கிட்டு வந்துட்டேன்னு? எப்படிக்கா நீங்கள் போய் இவ்வளோ சீக்கிரமாக வாங்கிட்டு வந்துட்டீங்க? நானும் நீங்கள் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுவா, இந்த பன் பரோட்டா பண்ணுற மாஸ்டரு எங்கள் சொந்தக்காரங்க தான். என்னை பார்த்த உடனே எனக்கு சீக்கிரமாக போட்டு கொடுத்துட்டாரு. சரி வா, நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்லாம். இந்த பன் பரோட்டாவும் முட்டை குருமாவும் பார்த்தியா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு? நானும் என்னமோ நல்லா இருக்குமா இல்லையோன்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா சூப்பராகவே இருக்குது. ஆமாக்கா, இந்த பன் பரோட்டாவும் முட்டை குருமாவும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ரெண்டு பேரும் பன் பரோட்டாவும் முட்டை குருமாவும் சாப்பிட்டுட்டு வரீங்களா? நான் ஒருத்தி இங்கே இருக்கேன்னு தெரியலையா உங்களுக்கு? எனக்கு பார்சல் கொண்டு வந்தீங்களா இல்லையா? ஐயோ அக்கா, என்ன இது? எங்கேருந்தோ சத்தம் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை பேயா இருக்குமா? பேயா கூட இருக்கலாம். பன் பரோட்டாவுக்கு ஆசைப்படாத பேய் ஏதாவது இருக்குமா? முதல்ல நான் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. எங்கே என் பன் பரோட்டா? அக்கா, போதுங்க விளாட்னது, வாங்கக்கா வெளியில. நீங்கள் தானே எனக்கு நல்லா தெரியும். கண்டுபிடிச்சிட்டியா? பரவாயில்லையே. நீங்கள் ரெண்டு பேரும் போய் நல்லா சேர்ந்து கடைக்கடையாக சாப்பிட்றீங்க. நான் ஒருத்தி இங்கே இருக்கேன்னு மறந்தே போயிடுறீங்க. இனிமேல் என்னை விட்டுட்டு போனீங்க, உங்களை அவ்வளவுதான். இப்போ உங்கள் வீட்டில் நான் சொல்லாமல் இருக்கணும்னா போய் முதல்ல எனக்கு 2 பன் பரோட்டாவும் முட்டை குருமாவும் வாங்கிட்டு வந்து கொடுங்க. ஐயோ அக்கா, நான் போகிறப்பவே அவ்வளோ நிறைய கூட்டம் இருந்துச்சு. அங்கே இருந்த பன் பரோட்டா குருமா எல்லாம் ஆயிருக்கும்க்கா. நான் வேணா இன்னொரு நாள் உங்களுக்கு மறக்காமல் கண்டிப்பாக கொண்டாந்து கொடுக்குறேன். நாளைக்கு டவுனில் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் போட போகிறாங்களாம். தெரியுமா உங்களுக்கு? அப்படியாக்கா? ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்குது. ஆனால் எங்கேன்னு சரியாக தெரியலையே. அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் ஃபுட் எல்லாம் நல்லா சீப்பாக கொடுப்பாங்களாம். நல்லா வெரைட்டியாக வாங்கி சாப்பிட்லாம். நாளைக்கு நான் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போகலான்னு இருக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட வந்துடுங்க. நம்ம 3 பேரும் சேர்ந்து அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரி, நான் காலையிலேயே எல்லா வேலையும் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ரெடி ஆயிடுறேன். அட, காலையிலெல்லாம் போனால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஈவினிங் போனால் தான் நல்லா இருக்கும். நம்ம நாளைக்கு 3 பேரும் ஈவினிங் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போகிறோம். அங்கே போய் நல்லா வெரைட்டியாக சாப்பிட போகிறோம். என்ன, விதவிதமான சாப்பாடு சாப்பிடணுன்னா சொல்லவா வேணும்? நானும் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு சாயங்காலம் வந்துடுறேன். நம்ம 3 பேரும் சாயங்காலம் போய் நல்லா ஃபுட் ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சரியாக சொன்னேன். வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது. நல்லா போய் ஃபுட் ஃபெஸ்டிவலை அங்கே இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு வரணும். ஆனால் வள்ளி சீரியலை விட்டுட்டு வருவாளா இல்லையா தெரியலையே. என்ன வள்ளி, நீ வருவியா? ஐயோ, நான் கண்டிப்பாக வரேன்க்கா. என் மாமியார் கிட்ட சீரியலுக்காக என்னால் சண்டை போட்டுட்டெல்லாம் இருக்க முடியல. இப்போ உங்கள் கூட வந்து சாப்பிட்டது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. நாளைக்கு நான் கண்டிப்பாக வருவேன். சரி, நாளைக்கு நம்ம 3 பேரும் சீக்கிரமாக போய் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு வரலாம். உனக்கு தெரியுமா, நம்ம லதாவும் அங்கே ஃபுட் ஸ்டால் போட்டிருக்கா.
அவளும் அங்கே போய் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக சமைக்க போகிறாளாம். லதா என்ன வர சொல்லி கூப்பிட்டுருக்கா. நீங்களும் 2 பேரும் வந்துருங்க. நம்ம 3 பேரும் போய் ஜாலியாக ஃபுட் ஃபெஸ்டிவலில் ஒரு கலக்கிட்டு வந்துடலாம். நல்லா சமைக்கிறவங்களுக்கு ஏதோ ப்ரைஸ் கூட கொடுக்க போகிறாங்களாம். சரி, என்ன நம்ம 3 பேரும் நாளைக்கு போகலாமா? சரிக்கா. சரிக்கா, கண்டிப்பாக போயிட்டு வரலாம்.